அன்பு நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது இன்றைக்கான பஞ்சாங்கம். நாள் மற்றும் நேரம் பிப்ரவரி 27, 2025 நள்ளிரவு 12 மணி. தமிழ்நாள் குரோதி வருடம் மாசி 15ஆம் தேதி. இன்று உத்தராயணம். கிழமை வியாழக்கிழமை. அமாவாசை. இன்று காலை 9 மணி 2 நிமிடங்கள் முதல் நாளை காலை 7 மணி 17 வரை கரிநாள். நல்ல நேரம் காலை 10 மணி 30 நிமிடங்கள் முதல் காலை 11 மணி 30 வரை. கௌரி நல்ல நேரம் நண்பகல் 12 மணி 30 -13 முதல் 30 மற்றும் மாலை 6 மணி 30 -19 முதல் 30. ராகு காலம் மதியம் 1 மணி முதல் மதியம் 3 மணி வரை. குளிகை காலை 9 மணி 30 முதல் காலை 10 மணி 30 வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் காலை 7 மணி 30 வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். லக்னம் கும்ப லக்னம். சூரிய உதயம் காலை 6 மணி 35. சூரிய மறைவு மாலை 6 மணி. கரணம் அதிகாலை 3 மணி முதல் அதிகாலை 4 மணி 30 வரை. திதி இன்று காலை 9 மணி 1 வரை சதுர்த்தசி. பின்பு அமாவாசை. நட்சத்திரம் இன்று மாலை 4 மணி 7 வரை அவிட்டம். பின்பு சதயம். யோகம் நாமயோகம் இன்று நள்ளிரவு 2 மணி 30 வரை பரிகம். பின்பு சிவம் அமிர்தாதி யோகம் இன்று காலை 6 மணி 28 வரை மரணயோகம். பின்பு மாலை 4 மணி 7 வரை சித்தயோகம். பின்பு மரணயோகம். கரணம் இன்று காலை 9 மணி 1 வரை சகுனி. பின்பு இரவு 8 மணி 9 வரை சத்துஷ்பாதம். பின்பு நாகவம். சந்திராஷ்டமம். நட்சத்திரம் இன்று மாலை 4 மணி 1 வரை புனர்பூசம். பின்பு பூசம். நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. ஜீவன் இன்று முழுவதும் உயரற்றவை. துலாம் ராசி நேயர்களே, மனம் மகிழும் சம்பவம் ஒன்று நடக்கும். யாரையும் குறை சொல்ல வேண்டாம். கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படும். தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை இருக்கும். தனிமையை குணப்படுத்துவதற்கான ஒரு உறுதியான வழி சமூக உணர்வை வளர்ப்பதற்கு பங்களிப்பதாகும். துலாம் ராசி இதற்கும் மணல் கோட்டைகளை கட்டுவதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஒருவருக்கு ஆதரவாக இருப்பது, தோள் கொடுப்பது அல்லது காது கொடுப்பது, நிகழ்ச்சி நிரல்கள் இல்லாமல் உதவி வழங்குவது மற்றும் நீங்கள் தேடும் அன்பை உண்மையிலேயே வழங்குவது ஆகியவற்றுடன் இது தொடர்புடையது. அது உங்கள் வாழ்க்கையில் பூட்டப்பட்ட கதவுகளுக்கான திறவுகோலாக இருக்கலாம். ஏனெனில் நீங்கள் உணரும் அரவணைப்பு நீங்கள் தனிமையில் அடையக்கூடிய எதற்கும் இணையற்றதாக இருக்கும். சிலருக்கு ஒரு குறிப்பிட்ட செய்தி. நீங்கள் திறக்க விரும்பாத கதவுகளை தட்டுகிறீர்களா? அப்படியானால் வேறு நுழைவு புள்ளியை முயற்சிக்கவும். அன்புள்ள துலாம் ராசி, மகர ராசி. சந்திரன் புதன் மற்றும் சனியை பார்ப்பதால் வீட்டிலும் வேலையிலும் நீங்கள் ஒழுங்காகவும் கட்டுப்பாட்டுடனும் உணர வேண்டும். இருப்பினும் சிரான் கிளர்ச்சியடையும் போது உங்கள் சமநிலை உணர்வை இழக்காதீர்கள். நீங்கள் அதிக நேரம் வேலை செய்து கொண்டிருந்தால் சுய பாதுகாப்பு தேவை என்பதை ஒப்புக்கொள்ளுங்கள். லூனா யுரேனஸை பார்க்கும்போது மாற்றம் மற்றும் தனிப்பட்ட மேம்பாடுகள் மூலம் அதிகாரமளிப்பதற்கு தயாராகும்படி கேட்கும்போது அடிவானத்தில் மாற்றத்தை நீங்கள் உணருவீர்கள். விதி மற்றும் நெப்டியூன் முனைகள் இன்று மாலை செயல்படும் போது உங்களையும் வீட்டிலிருந்து அன்புக்குரியவர்களையும் வளர்ப்பதன் மூலம் நல்வாழ்வுக்கு முன்னுரிமை கொடுங்கள். இன்றிரவு லூனா கும்ப ராசியில் நுழைந்ததும் நீங்கள் மிகவும் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் உணருவீர்கள். இன்று உங்களுக்கு நேர்மறையான நாளாக இருக்கும். உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுவதில் நீங்கள் மகிழ்ச்சியடைவீர்கள். கலை மற்றும் படைப்பாற்றல் மீதான உங்கள் ஆர்வம் அதிகரிக்கும். இது புதிய யோசனைகளை உருவாக்க உங்களை அனுமதிக்கும். இந்த நேரத்தில் உங்கள் உறவுகளில் நிலைத்தன்மை மற்றும் அர்ப்பணிப்பையும் அனுபவிப்பீர்கள். பரஸ்பர அர்ப்பணிப்பு மற்றும் புரிதல் உங்கள் உறவை வலுப்படுத்தும். வணிகத்தில் உங்கள் கடின உழைப்பு பலனளிக்கும். மேலும் சில நேர்மறையான பலன்களை காணலாம். புதிய திட்டங்கள் அல்லது வேலைகளை தொடங்க இது ஒரு நல்ல நேரம். நிதி நிலைமைகள் மேம்படக்கூடும், ஆனால் வீணான செலவுகளை தவிர்க்க வேண்டும். உங்கள் ஆற்றலை சரியான திசையில் பயன்படுத்தி உங்கள் இலக்குகளை நோக்கி நகருங்கள். உடல் நல பிரச்சினை காரணமாக ஒரு முக்கியமான வேலையை முடிக்க உங்களால் போக முடியாது என்பதால் ஒரு பின்னடைவை சந்திப்பீர்கள். ஆனால் உங்களை முன்னெடுத்துச் செல்ல சரியான வழியை பயன்படுத்துங்கள். எந்த உதவியும் இல்லாமல் நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியும். நீங்கள் உங்களை நம்ப வேண்டும். குழந்தைகளுக்கு வீட்டு வேலையை முடிக்க உதவிக்கரம் நீட்ட வேண்டிய நேரம். உங்கள் அன்புக்குரியவர் சற்று எரிச்சலாக இருப்பார். அது உங்கள் மனதில் அழுத்தத்தை ஏற்படுத்தும்.
நிறைய சாதிக்கும் திறமை உங்களுக்கு உள்ளது. எனவே உங்களை தேடி வரும் வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள். உங்கள் வீட்டு இளைய உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிட நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் இதை செய்யாவிட்டால் நீங்கள் வீட்டில் நல்லெண்ணத்தை உருவாக்க முடியாது. மற்றவர் உங்களை பற்றி கூறிய ஒரு தவறான விஷயத்தால் உங்கள் துணை உங்கள் மேல் கோபமடையலாம். ஆனால் உங்கள் அன்பும் அரவணைப்பும் அவரை சமாதானப்படுத்திவிடும். பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 11. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. பிரபஞ்ச குறிப்பு: உங்களை நிம்மதியாக ஓய்வெடுக்க விடாமல் எரியும் ஒரு யோசனையின் மீது விரைவாக செயல்படுங்கள். இப்போது குரு பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். துலாம் சித்திரை. குருவருளால் நன்மை. செவ்வாயை நட்சத்திராதிபதியாக கொண்டிருந்தாலும் 1, 2ஆம் பாதத்தில் கன்னி பிறந்தவர்களுக்கு புதன் ராசிநாதனாகவும் 3, 4ஆம் பாதத்தினருக்கு துலாம் சுக்கிரன் ராசிநாதனாகவும் உள்ளனர். நட்பு கிரகமான குரு 9ஆம் வீட்டில் சஞ்சரித்து சித்திரை 1, 2ஆம் பாதத்தினருக்கு அதிர்ஷ்டம் யோகம் செல்வாக்கை வழங்குவார். 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு 8இல் சஞ்சரித்து தடை உடல் பாதிப்பை ஏற்படுத்துவார். எதிர்பாராத இடமாற்றத்தை அளிப்பார். பார்வைகளின் பலன்: 1, 2ஆம் பாதத்தினருக்கு குருவின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதுடன் அவரது 5, 7, 9ஆம் பார்வைகளும் சாதகமாக இருப்பதால் சங்கடம் விலகும். துணிச்சலுடன் செயல்பட்டு நினைத்ததை அடைவீர்கள். குலதெய்வ அருள் கிட்டும். பூர்வீக சொத்தில் பிரச்சனை விலகும். சிலருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும். 3, 4ஆம் பாதத்தினருக்கு 2, 4, 12ஆம் இடங்களின் மீது குருவின் பார்வை பதிவதால் பணவரவு திருப்தி தரும். வீடு கட்டி குடியேறும் நிலை ஏற்படும். சிலருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். சுபச்செலவு ஏற்படும். குருவருளால் நன்மை அதிகரிக்கும். சனி சஞ்சாரம் 1, 2ஆம் பாதத்தினருக்கு 6இல் சஞ்சரிக்கும் சனியால் அதிர்ஷ்டம் உண்டாகும். வழக்கு விவகாரம் வெற்றி பெறும். வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். 3, 4ஆம் பாதத்தினருக்கு 5இல் சஞ்சரிக்கும் சனியால் வீண் பிரச்சனை, பிள்ளைகளால் சங்கடம், சொத்தில் பிரச்சனை, வழக்கில் தடை உருவாகும். ராகு கேது சஞ்சாரம் 1, 2ஆம் பாதத்தினருக்கு ஜென்ம கேதுவால் குழப்பம் அதிகரிக்கும். செயல்களில் இழுபறி உண்டாகும். 7இல் சஞ்சரிக்கும் ராகுவால் ஆசை அதிகரிக்கும். சிலர் எதிர்பாலினரின் வலையில் சிக்க நேரிடும். தம்பதிக்குள் பிரச்சனை ஏற்படும். கூட்டுத் தொழிலில் நெருக்கடி ஏற்படும். 3, 4ஆம் பாதத்தினருக்கு 6ஆம் இட ராகுவால் அதிர்ஷ்டம் உண்டாகும். உடல்நிலை சீராகும். 12ஆம் இட கேதுவால் செலவு அதிகரிக்கும். வெளிநாட்டிற்கு செல்லும் முயற்சி வெற்றியாகும். சூரிய சஞ்சாரம் 1, 2ஆம் பாதத்தினருக்கு ஜூன் 15 ஆக .16, நவ .16, டிச.1, 5, 2025, p.13 மார்ச் 14 காலங்களிலும் 3, 4ஆம் பாதத்தினருக்கு ஜூலை 17 செப்.1, 6, டிச.16, 2025, ஜன.1, 3, மார்ச் 15 a.13 காலங்களிலும் சூரியனின் 3, 6, 10, 11ஆம் இட சஞ்சாரத்தால் சங்கடம் தீரும். பதவி உயர்வு கிடைக்கும். அரசு வழி முயற்சி ஆதாயம் தரும். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்குவீர்கள். பொதுப்பலன்: 1, 2ஆம் பாதத்தினருக்கு குருவின் சஞ்சாரம் பார்வைகளும் 3, 4ஆம் பாதத்தினருக்கு குருவின் பார்வைகளும் 4 பாதத்தினருக்கும் 120 நாட்கள் சூரியனும் 90 நாட்கள் செவ்வாயும் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை உண்டாக்கும். வருமானம் அதிகரிக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி பொறுப்பு வரும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். தொழிலில் அக்கறை அதிகரிக்கும். புதிய முதலீட்டில் லாபம் கிடைக்கும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். தொழிலை விரிவு செய்வீர்கள். பணியாளர்கள் பணிபுரியும் இடத்தில் நெருக்கடி நீங்கும். உங்கள் உழைப்பிற்கு மதிப்பு அதிகரிக்கும். ஊதிய உயர்வு, புதிய பொறுப்பு ஏற்படும். செல்வாக்கு உயரும். எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு வரும். பெண்கள் வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும். உடல் பாதிப்பு நீங்கும். திருமண வயதினருக்கு வரன் வரும். வாழ்க்கை துணையுடன் இணக்கமான நிலை ஏற்படும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். கல்வி 1, 2ஆம் பாதத்தினருக்கு தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கும். 3, 4ஆம் பாதத்தினருக்கு மேற்கல்வி முயற்சி அலைச்சலை கொடுக்கும். விடாமுயற்சியால் விரும்பிய பாடப்பிரிவு கிடைக்கும். உடல்நிலை 1, 2ஆம் பாதத்தினருக்கு 6ஆம் இட சனியாலும் 3, 4ஆம் பாதத்தினருக்கு 6ஆம் இட ராகுவாலும் பாதிப்பு சற்று விலக ஆரம்பிக்கும்.
நெஞ்சுவலி, வயிற்றுவலி, சிறுநீரக கோளாறு, சுவாச பிரச்னை, பி, சுகர், அல்சர், மன அழுத்தம் என அல்லல்பட்ட நீங்கள் குணமடைவீர்கள். குடும்பம், குருவின் சஞ்சார நிலையும் பார்வைகளும் ராகு சனி சஞ்சாரங்களும் 4 பாதத்தினருக்கும் நன்மையளிக்கும். பணவரவில் திருப்தியுண்டாகும். பூமி, வீடு, வாகனம் வாங்குவீர்கள். சுப நிகழ்ச்சி நடந்தேறும். பரிகாரம்: தினமும் காலையில் நீராடி சூரியனை வழிபட அல்லல் தீரும். சுவாதி அஷ்டம குருவிலும் அதிர்ஷ்டம் ராகுவை நட்சத்திராதிபதியாகவும் சுக்கிரனை ராசிநாதனாகவும் கொண்ட நீங்கள் துடிப்புடன் செயல்படக்கூடியவர். தனக்காரகனான குரு மே 1 முதல் ராசிக்கு 8இல் சஞ்சரிக்கிறார். குரு ராசிக்கு 3, 6ஆம் இடத்திற்கு உரியவர். அந்த இரண்டும் மறைவு ஸ்தானம் என்ற நிலையில் இப்போது அவர் சஞ்சரிக்கும் 8ஆம் இடமும் மறைவு ஸ்தானமே. முயற்சிக்கேற்ற முன்னேற்றம் உண்டாகும். உடல்நிலையில் சங்கடம் தோன்றினாலும் விரைவில் குணமடைவீர்கள். பணியாளர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்பட்டாலும் நன்மை உண்டாகும். பார்வைகளின் பலன்: அஷ்டம குருவின் 5ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 12இல் பதிவதால் செலவு அதிகரிக்கும். அசையா சொத்து வாங்குவீர்கள். பணியாளர்கள் சிலர் வெளிநாட்டு வேலைக்கு செல்வர். குருவின் 7ஆம் பார்வை ராசிக்கு 2இல் பதிவதால் பணவரவு அதிகரிக்கும். சிலர் புதிய வீட்டில் குடியேறுவர். குருவின் 9ஆம் பார்வை ராசிக்கு 4இல் பதிவதால் ஆரோக்கியம் மேம்படும். வாகனம், சொத்து வாங்குவீர்கள். சனி சஞ்சாரம்: 5இல் சஞ்சரிக்கும் சனியால் வீண் பிரச்னை, சங்கடம் தோன்றும். பிள்ளைகளின் செயல்கள் அதிருப்தி தரும். பூர்வீக சொத்தில் பிரச்னை தோன்றும். உயர்கல்வி முயற்சியில் தடை ஏற்படும். வியாபாரம், தொழிலில் எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போகும். ராகு கேது சஞ்சாரம்: 6ஆம் இட ராகுவால் ஆற்றல் அதிகரிக்கும். அதிர்ஷ்டம் உண்டாகும். நினைத்ததை நினைத்தபடி செய்வீர்கள். வழக்குகள் முடிவிற்கு வரும். 12ஆம் இட கேதுவால் செலவு அதிகரிக்கும். அசையா சொத்து வாங்குவீர்கள். கல்வி, வேலைக்காக வெளிநாட்டிற்கு செல்லும் முயற்சி ஜெயமாகும். சூரிய சஞ்சாரம்: ஜூலை 17 செ.16 டிச.16 2025 ஜன.13 மார்ச் 15 ஏ.13 காலங்களில் சூரியனின் 3, 6, 10, 11ஆம் இட சஞ்சாரத்தால் முன்னேற்றம் உண்டாகும். பணியாளர்கள் விரும்பிய மாற்றத்தை வழங்குவார். அரசு வழி முயற்சி வெற்றி பெறும். தொழில், வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். புதிய தொழில் முயற்சி வெற்றி பெறும். பொதுப்பலன்: குருவின் பார்வைகள்: 6ஆம் இட ராகுவும் 120 நாட்கள் சூரியனும் 90 நாட்கள் செவ்வாயும் உயர்வை உண்டாக்குவர். புதிய சொத்து வாங்குவீர்கள். பொருளாதாரம் கூடும். வழக்கு விவகாரம் சாதகமாகும். வருமானம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த பதவி, பொறுப்பு வரும். தொழிலில் சில மாற்றங்கள் செய்வீர்கள். பெற்றோரின் கனவை நனவாக்குவீர்கள். சிலர் புதிய கிளை தொடங்குவர். உற்பத்தி அதிகரிப்பால் அதிகபட்ச லாபம் தோன்றும். பணியாளர்கள் உழைப்பிற்கு மதிப்புமில்லை என்ற சங்கட நிலை மாறும். உங்கள் திறமைக்கு முதலாளி மதிப்பளிப்பார். ஊதிய உயர்வு, புதிய பொறுப்பு ஏற்படும். பணியாளர்களுக்கு நெருக்கடி நீங்கும். சிலருக்கு விரும்பிய இடமாற்றம், பதவி உயர்வு ஏற்படும். பெண்கள் குருபார்வையும் ராகுவின் சஞ்சாரமும் முன்னேற்றம் தரும். ஆரோக்கியம் உண்டாகும். மேற்கல்வி முயற்சி வெற்றி தரும். வேலை வாய்ப்பு உண்டாகும். திருமண வயதினருக்கு வரன் அமையும். வாழ்க்கை துணையுடன் இணக்கம் ஏற்படும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். கல்வி: குருவின் பார்வை வாக்கு ஸ்தானத்திற்கு உண்டாவதால் பொதுத் தேர்விலும் போட்டித் தேர்விலும் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். மேற்படிப்பு எண்ணம் நிறைவேறும். விரும்பிய கல்லூரியில் விரும்பிய பாடத்தில் இடம் கிடைக்கும். உடல்நிலை: நெஞ்சுவலி, வயிற்றுவலி, ஜீரணக் கோளாறு, சிறுநீரக பிரச்னை, உடல் பலவீனம், சுவாச பிரச்னை, அல்சர், மன அழுத்தம் என பாதிப்புக்கு ஆளான நீங்கள் அவற்றில் இருந்து குணமடைவீர்கள். குடும்பம்: குருவின் பார்வை தன, சுகஸ்தானத்திற்கு உண்டாவதால் வருமானம் உயரும். சொத்து, பொன்பொருள் சேரும். விரும்பிய வாகனம் வாங்குவீர்கள். சிலர் புதிய வீட்டில் குடியேறுவர். சுப நிகழ்ச்சி நடந்தேறும். பரிகாரம்: காளிகாம்பாளை வழிபட்டு வர இன்னல்கள் விலகும். விசாகம் தொட்டது துலங்கும் குருவை நட்சத்திராதிபதியாக கொண்டிருந்தாலும் 1, 2, 3ஆம் பாதத்தினருக்கு துலாம் சுக்கிரன் ராசிநாதனாகவும் 4ஆம் பாதத்தினருக்கு விருச்சிகம் செவ்வாய் ராசிநாதனாகவும் உள்ளனர். விசாகம் 1, 2, 3ஆம் பாதத்தினருக்கு மே 1 முதல் குரு 8இல் சஞ்சரித்து முயற்சிக்கேற்ற முன்னேற்றம் தருவார். உடல் பாதிப்பு மறையும். இடமாற்றத்தை உண்டாக்கி ஏற்றம் தருவார். 4ஆம் பாதத்தினருக்கு 7இல் சஞ்சரிப்பதால் சங்கடம் தீரும். தொழில், பணியில் முன்னேற்றம் உண்டாகும். சுப நிகழ்ச்சி நடக்கும்.
பார்வைகளின் பலன் 1, 2, 3ஆம் பாதத்தினருக்கு 8 இல் சஞ்சரித்தாலும் குருவின் 5, 7, 9ஆம் பார்வைகளால் அசையா சொத்து சேரும். பணியாளர்கள் சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும். வெளிநாட்டு வேலை சிலருக்கு அமையும். சிலர் புதிய வீட்டில் குடியேறுவர். 4ஆம் பாதத்தினருக்கு ஜென்ம ராசி 3, 11ஆம் இடங்களுக்கு குருபார்வை உண்டாவதால் தொட்டது துலங்கும். தொழிலில் லாபம் கிடைக்கும். சனி சஞ்சாரம் 1, 2, 3ஆம் பாதத்தினருக்கு 5 இல் சஞ்சரிக்கும் சனியால் வீண் பிரச்சனை, சங்கடம் தோன்றும். பிள்ளைகளின் செயல்கள் அதிருப்தி தரும். பூர்வீக சொத்தில் பிரச்சனை, வழக்கு ஏற்படும். 4ஆம் பாதத்தினருக்கு 4 இல் சஞ்சரிக்கும் சனியால் வாகனம், சொத்து, சுகம் என நன்மை நடந்தாலும் உடல் உபாதை ஏற்படும். சனியின் 10ஆம் பார்வை ராசிக்கு உண்டாவதால் சங்கடம் அதிகரிக்கும் என்றாலும் மே 1 முதல் குருபார்வை ராசிக்கு உண்டாவதால் உங்களுக்குள் புதிய சக்தி தோன்றும். ராகு கேது சஞ்சாரம் 1, 2, 3 இம்பாதத்தினருக்கு 6ஆம் இட ராகுவால் அதிர்ஷ்டம் உண்டாகும். உடல் பாதிப்பு விலகும். வழக்கு முடிவிற்கு வரும். 12ஆம் இட கேதுவால் செலவு அதிகமாகும். சொத்து வாங்குவீர்கள். 4ஆம் பாதத்தினருக்கு 5ஆம் இட ராகுவால் பிள்ளைகளால் கவலை உண்டாகும். சொத்தில் வில்லங்கம், வழக்கு ஏற்படும். 11ஆம் இட கேதுவால் வருமானம் அதிகரிக்கும். மேற்கல்வி, வேலைக்காக வெளிநாடு செல்லும் முயற்சி நிறைவேறும். சூரிய சஞ்சாரம் 1, 2, 3ஆம் பாதத்தினருக்கு ஜூலை 17, செப்.16, டிச.16, 2025, ஜன.13, மார்ச் 15, ஏ.13 காலங்களிலும் 4ஆம் பாதத்தினருக்கு ஏ.14, மே 13, ஆக.17, அக்.17, 2025, ஜன.14, பி.12 காலங்களிலும் சூரியனின் 3, 6, 10, 11ஆம் இட சஞ்சாரம் முன்னேற்றம் தரும். வியாபாரிகள், தொழிலாளர்கள், பணியாளர்களின் நிலை உயரும். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். பொதுப்பலன் 1, 2, 3ஆம் பாதத்தினருக்கு குருவின் பார்வைகளும் 6ஆம் இட ராகுவும் 4ஆம் பாதத்தினருக்கு குருவின் சஞ்சாரமும் பார்வைகளும் 11ஆம் இட கேதுவும் 4 பாதத்தினருக்கும் 120 நாட்கள் சூரியனும் 90 நாட்கள் செவ்வாயும் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வர். கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். குடும்பத்தில் நிம்மதி தோன்றும். தொழிலில் தடை, முயற்சி கைகூடாத நிலை என்ற நிலை மாறி நன்மை உண்டாகும். பணியாளர்கள் ஒத்துழைப்பர். புதிய வாடிக்கையாளர் ஆதரவால் தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். சிலர் வெளியூரில் புதிய கிளை தொடங்குவர். பணியாளர்கள் திறமை வெளிப்படும். வேலையில் முன்னேற்றம், எதிர்பார்த்த ஊதியம் கிடைக்கும். அரசு பணியாளர்களுக்கு நெருக்கடி விலகும். சிலருக்கு விரும்பிய இடமாற்றம், பதவி உயர்வு உண்டாகும். பெண்கள் யோக காலமாக இருக்கும். முயற்சி வெற்றியாகும். உடல் பாதிப்பு விலகும். திருமண வயதினருக்கு வரன் வரும். வாழ்க்கை துணையுடன் ஒற்றுமை, குழந்தை பாக்கியம் உண்டாகும். கல்வி, பொதுத் தேர்வு, போட்டித் தேர்வில் வெற்றி கிடைக்கும். மேற்படிப்பு எண்ணம் நிறைவேறும். சிலர் மேற்கல்விக்காக வெளிமாநிலம், வெளிநாடு செல்வர். உடல்நிலை, பரம்பரை நோய், தொற்று நோய்களிலிருந்து விடுதலை கிடைக்கும். சரியான மருத்துவரை சந்தித்து சிகிச்சை செய்து கொள்வீர்கள். உடல்நிலை சீராக இருக்கும். குடும்பம், எதிர்பார்ப்பு நிறைவேறும். தடைப்பட்ட முயற்சி நடந்தேறும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். சொத்து, பொன், பொருள் சேரும். குடும்பத்தில் சந்தோஷம் கூடும். புதிய வீட்டில் குடியேறுவீர்கள். தடைப்பட்ட சுப நிகழ்ச்சி நடக்கும். பரிகாரம்: பழனி முருகனை தினமும் வழிபட்டால் வாழ்வு வளமாகும்.